உலகத்துல ஆண், பெண் அல்லாது 3ஆம் பாலினத்தினர் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். உண்மையில் அது அப்படி அல்ல. ஞானபிதா, இது வெளி உலக வாசிகள் தான் அப்படி கூறுகிறார்கள். உண்மையில் நம்மளுடைய அந்த ஜீவசக்தியான வாய்வு வெளியில வியாபிக்க விடாமல் நமக்குள்ளேயே அந்த ஜீவனை நிலைநிறுத்தும் போது மட்டும்தான் நாம் நபும்சகம் அந்த நிலையிலிருந்து நாம் விடுபடுகிறோம். எப்போதெல்லாம் நம்மளுடைய சுவாசமானது உள்மூச்சு அல்லது வெளிமூச்சு இந்த 2 நிலைகளிலும் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோமோ, அதுநாள் வரை நாம் நபும்சகம் என்ற அந்த அலியினுடைய தன்மையில்தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனால் ஜீவன் இருக்கும் இடம் என்று உள்ளே, ஆனால் அதில்தான் அமைதியும் ஆனந்தமும் பிரம்மானந்தமும் ஜீவன் இருக்கும் இடத்தில் தான் இருக்கிறது. ஆனால் அதை விட்டுவிட்டு நாம் வெளியே இந்த மாயினால் படைக்கப்பட்ட பணம், பொருள், பொன், பதவி, குடும்பம் இவைகளெல்லாம் பந்தப்பட்டு பின்னி பிணைந்து கொண்டிருக்கின்றோமே, அந்த ஆனந்தம் எல்லாம் இதில்தான் கிடைக்கும் என்று நாம் உள்மூச்சு வெளிமூச்சு என்ற இந்த நிலையில் இருக்கின்றமே, இதுதான் உண்மையில நபும்சகம் என்ற நிலை. அது இதுதான் ஒரு அழித்தன்மை. ஜீவன் இருக்கும் இடத்தை விட்டுவிட்டு மாயையில் உண்டான வஸ்துக்கள் மேல் பற்று வைத்துக் கொண்டிருப்பது தான், அதில்தான் உண்மையான சுகம் இருக்கிறது என்று அலைந்து கொண்டிருப்பது தான் அந்த நபும்சகம் என்ற நிலை. காரணம், அந்த ஜீவசக்தியான வாயு வெளியில் வியாபிக்கும் போது தான் இந்த இரட்டைத்தன்மை என்பது ஏற்படுகிறது. முழுவதுமாக வெளியே அந்த ஜீவன் போய்விட்டால் நாம் செத்து போய்கின்றோம். ஆனால் உள்ளுக்குள்ளேயே அந்த ஜீவனை வெளியில வியாபிக்க விடாமல் தன்னில் தானே அது நிலைநிறுத்தும் போதுதான் அந்த ஜீவன் என்பது, அதனால் உற்பத்தியான அந்த மனமானது ஜீவனுக்கு உண்மையான ஒரு பக்தி விசுவாசமாக அது ஜீவனையே லயித்து ஜீவனை அடங்கிய மனமாக இருந்து ஜீவனை வழிகாட்டக்கூடிய அந்த ஈஸ்வரனோடு சேர்க்கக்கூடிய அந்த நிலையை பெற்றுத் தருவது தான் உண்மையாக அந்த நபும்சகம் அந்த நிலையை விட்டு நாம் புருஷனாய் தீருகின்றோம். இப்ப இதுக்கு சொல்லியாச்சு. ஆமா, இதுல மேலும் ஒரு டவுட் வருது. உலகத்துல நமக்கு தாய் தான் மாயை என்று சொல்றோம், சக்தி தான், அதுதான் சக்தின்னு சொல்றோமே. அப்ப உலகத்துல பெண்களுக்கு கர்ப்பம் உண்டாகிறதும் அவர்கள் குழந்தையை பிரசவிக்கும் செய்கிறார்களே, அப்படி பிரசவிப்பவர்களை நாம் தாய் என்று தானே சொல்கின்றோம். இது எந்த விதம் என்று விவரமாக சொல்லும்படி கேட்டுக்கொள்கின்றேன். உலகத்தினுடைய பார்வையில ஆண் பெண் என்ற வித்தியாசம் என்பது இருக்கிறது. நம்மையெல்லாம் பிரசவித்தவர்கள் தாய் என்கின்றோம், பெண் வர்க்கம் என்கின்றோம், ஸ்ரீக்கள் என்று சொல்கின்றோம். ஆனால் நம்மளெல்லாம் ஆண் ஆண் என்று தான் நம்ம சொல்கிறோம், ஆண் வர்க்கங்கள் பூராவே. உண்மையில் இவர்கள் தான் ஸ்ரீ புருஷர்களா? ஸ்ரீக்கள் நம்மளை யார் பிரசவிக்கிறார்களோ ஸ்ரீக்கள் தான். அதுக்கான காரணம் அவர்கள் கர்ப்பம் உண்டாவதால். அப்ப கர்ப்பம் என்பது எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோன்னா சம்போகத்தால தான். அந்த சம்போகம் ஒன்று இல்லைன்னா கர்ப்பம் என்பது கிடையாது. அப்ப அந்த சம்போகம் உண்டாகும் போது அந்த சுக்கிலமானது கர்ப்ப பாத்திரத்தில் போய் விழுகிறது. அப்ப சுக்கிலம் என்றால் கர்ப்பம் உண்டுன்னா, சுக்கிலம் இல்லை என்றால் கர்ப்பம் உண்டாவதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்ப சுக்கிலம் என்பதுதான் பீஜம், அதாவது அதுதான் விதை, அதுதான் வித்து. அப்போ விதை என்று உண்டா இல்லை என்றால் ஏதாவது உண்டானா எதுவும் கிடையாது. என் கையில கொஞ்சம் நெல் இருக்கு, அதை பயிர் செய்யணும். அது எந்த விதத்தில் பயிர் செய்யுதுன்னு பார்த்தோன்னா, ஒரு வயலினுடைய ஒரு பாகத்தை நன்றாக உழுது அந்த விதைக்க வேண்டிய அளவுக்கு அந்த வயலை முதல்ல பக்குவப்படுத்தணும். அதை பக்குவப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விதையை விதைக்கணும். அப்பதான் முளைக்கும். இல்லைன்னா அந்த விதை என்பது சரியாக அது முளைக்காதது. அப்ப அந்த விதையை விதைக்க வேண்டிய இடத்தில் தான் விதைக்கணும். ஒரு பாறையில போய் விதைத்தா எப்படி முளைக்காது இல்ல. இல்ல சமுத்திரத்திலேயோ ஒரு கணத்திலேயே போட்டு அந்த விதை முளைக்குமான்னா முளைக்காதது. அப்ப அந்த விதை விதைப்பதற்கான அந்த இடத்தை, ஒரு நிலத்தை சரியான முறையில உழுது தயார் செய்ய வேண்டும்.
அப்போ அந்த விதைக்க வேண்டிய விதத்தில் விதைக்காம மற்ற இடத்துல நம்ம விதைத்தோம்னா அந்த விதை என்பது முளைக்குமான்னா முளைக்காதது. அப்போ அந்த வயல்ல அந்த விதை முளைத்து கதிராகிறது, பயிராகிறது. அப்ப அந்த கதிரை என்னன்னு சொல்றோம்? நெல் கதிர்ன்னு சொல்றோமா? ஒரு நெல்லு விதை விதைச்சு அது நல்லா பயிராகி கதிர் வருது. அத நெற்கதிர்ன்னு சொல்றோமா? இது வயலினுடைய கதிர்ன்னு நம்ம சொல்றோமா? அது வயல்ல தானே உண்டாச்சு. அது வயல் கதிர்ன்னு நம்ம சொல்ல முடியுதா? இல்ல. நெற்கதிர் என்று தான் அப்படிதான் நம்மளால சொல்ல முடியுது. அப்ப அந்த வயலினுடைய தேவை அந்த இடத்துல என்னவா இருக்குன்னா, அந்த இடத்துல அந்த விதையை விதைத்து பயிர் செய்யக்கூடிய அதுக்கான தேவைக்கு மட்டும் தான் இருக்கிறது. அப்ப அந்த நெல்லிலிருந்து வந்த கதிர்ன்றதால அத நெல் கதிர் தான் சொல்றோமே தவிர, அது வயலின் உண்டான கதிர் என்று நம்ம சொல்றது கிடையாது இது. அப்ப அந்த கதிரை பிரசவித்தது யாரு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதை பிரசவித்ததா? இல்ல அந்த வித்து, அந்த விதை அந்த வயல் பிரசவித்ததா? வயலா? அந்த விதையா? அத வித்து தான் அத பிரசவித்தது இது. அதுக்கான சூழ்நிலை, அதுக்கான இடம் தான் அந்த வயல் என்பது இது. அப்போ அந்த விதைய விதைக்க வேண்டிய இடத்துல விதைச்சா தானே அது முளைக்கும். அது மற்ற இடங்கள்ல விதைச்சா அது எப்படி அது முளைக்கும்? அப்போ அத விதைக்க வேண்டிய விதை விதைக்கணும்னா, அந்த இடத்த முதல்ல அந்த வயல சமப்படுத்தி, அதுல நல்ல தளர்ச்சி உண்டாகுற மாரி ஒரு சேறு உருவாக்கி, அந்த சேற்றுல அந்த விதைய பதிச்சு, அப்புறம் அந்த மாரி பண்ணா தான் அது பருக்கவும், முளைக்கவும், அந்த வேர் அந்த அந்த தளர்ச்சியான அந்த சேத்துல தான் எளிமையாக அது இறங்கும் அது. ஒரு பாறை மாரி ஒரு கெட்டிமா இருந்ததுன்னா, அந்த இடத்துல வேர் பிடிக்குமான்னா பிடிக்காது. அப்ப அந்த வேர் அது சரியான முறையில கீழ்நோக்கி பயணிக்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம அந்த இடம் என்பது வரணும். அப்பதான் சரியான முறையில அந்த நெற்கதிர் என்பது உருவாகும். அப்ப அதுக்கு அந்த விதை விதைத்து அது உருவாக்கக்கூடிய அந்த இடம் தான் அந்த வயல்னு சொல்றது. அதே மாரிதான் விதைக்க வேண்டிய இடத்துல தான் நம்ம உழுது அதை சமப்படுத்தி தளர்ச்சி உண்டாக்கி வேண்டும். இந்த மாதிரிதான் அந்த சுக்கிலமானது அந்த வித்து அதுன்னு பாத்தீங்கன்னா அந்த எந்த இடத்துல போடணும் பாத்தீங்கன்னா அத கர்ப்பம் தரிக்கக்கூடிய அந்த கர்ப்ப பாதத்துல அந்த சுக்கில மாதத்துல அந்த வித்துவ அந்த விதைய விதைச்சாதானே அந்த இடத்துல கர்ப்பம் உண்டாகும். அந்த இடத்துல தானே ஒரு குழந்தை உண்டாகும். மற்ற இடத்துல அந்த சுக்கிலத்தை விதைச்சேன்னா கர்ப்பம் உண்டாகுமான்னா அது உண்டாவதற்கான அந்த வாய்ப்பும் கிடையாது, அந்த சூழ்நிலையும் கிடையாது. அப்ப அந்த சுக்கிலமான அந்த விதையை போட வேண்டிய அந்த ஸ்தலமாகிய அந்த வயலை தளர்ச்சி செய்து அதுதான் அந்த தளர்ச்சி செய்யறதுதான் ஆண் பெண் சம்போகமாகிய அதுதான் புணர்ச்சின்னு சொல்றது. அந்த சம்போகம் அந்த புணர்ச்சியினால் தான் அந்த அந்த குறிப்பிட்ட இடமானது தளர்ச்சி ஆகிறது. அப்ப இததான் 4வது அத்தியாயத்துல ஒரு முட்டை வடிவாகி அந்த சுக்கிலமானது அந்த கர்ப்ப பாத்திரத்துல அந்த தளர்ச்சியா இருக்கிற அந்த ஸ்தலத்துல போய் சேருது. அந்த மாதிரி அந்த முட்டை வடிவத்துல அந்த வித்து அந்த இடத்துலதான் அது முளைச்சி வருவதற்கு அதுக்கு வேண்டிதான் தளர்ச்சி ஆக்குறதும். அப்பதான் அது பருத்து அது மூப்படைகிறது. அதனாலதான் அந்த இடத்துல ஒரு சந்தானம் என்பது உருவாகுது. அப்ப அதால ஸ்ரீ பிரசவித்தையாள் என்று சொல்வதற்கு இடம் உண்டான்னா அது கிடையாது. ஏன்னா ஒரு வயல்ல தான் நெற்கதிர் நெல் பயிர் வச்சு நெற்கதிர் வருது. அது நெற்கதிர் தான் சொல்றோமே தவிர வயல் கதிர் நம்ம சொல்றது கிடையாது. அதே மாதிரிதான் பெண்களுடைய அந்த கர்ப்ப பாத்திரம் என்பது அந்த விதைக்கக்கூடிய அந்த சுக்கிலம் தான் ஒரு குழந்தையாக அது வெளியில வருத தவிர அந்த கர்ப்ப பாத்திரத்தினுடைய அந்த குழந்தை என்று சொல்றதில்லை. அந்த சுக்கிலத்தினுடைய அது குழந்தை தான், அதனுடைய குழந்தை தான் அது சொல்ல முடியாது. அந்த விதையினுடைய இதுதான் நம்ம சொல்ல முடியாது. அப்போ அந்த சுக்கிலத்தாலதான் அது உண்டாச்சு. சுக்கிலம் இல்லைன்னா அந்த இடத்துல பிரசவித்தற்கான வாய்ப்பு கிடையாது. அப்ப புருஷன் சுக்கிலத்தை தரிக்கின்றது, அதாவது நிலை நிறுத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கர்ப்பம் நிலைநிறுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா புருஷனது. அது எப்படின்னா இந்த ஜடமாகிய இந்த புறமாகிய அந்த சுக்கிலத்துல அது கற்பிக்கிறது. அந்த வெளியிலதான் அந்த பாத்திரம் அந்த சுக்கிலத்தை வெளியில விடாம அது பத்திரப்படுத்தி அதுலதான் அது விருத்தி ஆகுது.
அப்பதான் அந்த இடத்துல வந்து கர்ப்பம் தரிக்கிறதுன்னு சொல்லப்படுது. இத செய்யாவிட்டனா சுக்கிலம் உண்டாகி சந்தானம் உருவாகத்துக்கு வாய்ப்பு உண்டானா அது கிடையாதது. அப்போ கர்ப்பம் யார் தரிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா உண்மையில புருஷன் தான். நெற்கதிர்ன்னு சொல்ற மாதிரி இது வயலுடைய கதிர்ன்னு சொல்ல முடியாதது. அதே மாதிரிதான் புருஷன் தான் அந்த இடத்துல கர்ப்பம் தரிக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு அதால வந்து பிரசவிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா புருஷன் தான். இந்த விதம்தான் புருஷன் தரிக்கிற அந்த கர்ப்பத்தை சீக்கள் பெண்கள் என்று சொல்லப்படுபவர்களுடைய அந்த புணர்ச்சி இடமாகி அந்த இடத்துல விதை விதைக்க வேண்டிய இடத்துல புணர்ச்சி செய்து அந்த இடத்த தளர்ச்சி உண்டாக்கி அந்த தளர்ச்சியில் வித்தாகின்ற அந்த சுக்கிலத்தை புருஷன் பிரசவித்து அந்த சுக்கிலத்திலிருந்து தான் மனிதர் என்று வருவர்களுடைய பிரகிருதி. அதெல்லாம் மனிதர்கள் என்பது உற்பத்தி ஆகிறார்கள். அந்த இயற்கையா இருக்கின்ற அந்த ரூபத்தை உடையவர் தான் அதை உண்டாக்கினர். அதுல புருஷன் என்று சொல்லுறதில் அடங்கி இருக்கிற அந்த சுக்கிலத்தை அதை உத்பவித்ததாலதான் அது உண்டானதாலதான் அது புருஷன் என்று சொல்லி வருகின்ற ரூபமும் ஸ்ரீகள் என்று சொல்லி வருகின்ற அடங்கி இருக்கிற சுக்கிலத்திலிருந்து அதுல இருந்து உண்டாக அந்த ரூபம் வந்து சீக்கள் என்று நாம வந்து சொல்லி வருகின்றோம். அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. அப்ப பெண்களுக்கும் சுக்கிலம் இருக்கிறதா இல்லையா? ஆண்களுக்கு மட்டும்தானே நம்ம இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையில பெண்களுக்கும் சுக்கிலம் இருக்கிறதா இல்லையான்னு ஒரு கேள்வி வருது. அததான் வந்து இந்த சீடன் கேட்கிறாரு. அதுக்குதான் ஞானபிதா பதில் சொல்றாரு. சீக்களுக்கும் உண்மையில சுக்கிலம் என்பது இருக்கிறது. ஸ்ரீக்களுக்கும் அந்த சுக்கிலம் உற்பத்தி ஆகி வருகின்ற ஒரு வஸ்து அது புருஷன் என்று அபிமானித்தவர்களுக்குள்ள அந்த மூத்திர குழாய்க்கு சமமாக அது ஒரு குழாய் உண்டு. அது பெண்களுடைய அது இருக்கிறது. பெண்களுக்கும் அது இருக்கிறது. அந்த வழியில தான் அவர்களுக்கு அந்த மூத்திரமும் சுக்கிலமும் அந்த வழியா தான் அது வருகிறது. நமக்கு எப்படி இருக்கிற அதே மூத்திர குழாயினுடைய கூடி சுக்கிலம் வருகிறதோ அதே ஸ்திரீகளுக்குள்ள அந்த குழாய்க்கு கீழே அந்த கர்ப்ப பாத்திரத்துல பை போலிக்கின்ற ஒரு தோல் வந்து சேர்ந்து அதை வந்து மூடி இருக்கிறது. அது வெளியில பாக்குறதுக்கு அது தெரியாது. ஆனா அந்த சம்போக சமயத்துல அந்த வாயுனுடைய அந்த சக்தியால அந்த குழாய் வந்து அந்த திறக்கப்பட்டு அது ஒரு அது வந்து ஒரு தோல் பந்துக்குள் அது எப்படி பம்பினால் அதாவது அந்த குழலால் காற்றை உட்செலுத்துவது போலதாக அந்த திறந்த சமயம் அந்த டைம்ல அந்த குழாய் திறந்த சமயத்துல அதில் ரத்தம் நீர் இந்த முதலையெல்லாம் சேர்ந்து விழுகிறது. அந்த தளர்ச்சி உண்டாகிறது. அதில் புருஷன் என்று சொல்லி வருகின்ற யார் சொல்றோமோ அது சீக்கிரம் என்று வடிவமாக அந்த இடத்துல போய் விழுந்தது. அந்த தளர்ச்சியிலிருந்து அதுதான் பெயர்ந்து உடைந்து கடைசியில வெளியில வருது. அது சீக்கள் இருந்த உண்டாகும் புருஷன் என்ற ரூபமோ உண்டாகி அதுல வந்து சீக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உருவமோ அல்லது புருஷர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த உருவமோ அந்த இடத்துலதான் அந்த இடத்துல உண்டாகுது. அப்ப பாத்தீங்கன்னா அப்ப சீடனுக்கு மேலும் ஒரு கேள்வி வருது. ஸ்ரீகளுடைய சுக்களம் ஸ்ரீ ரூபம் என்றோம், பெண்களுடைய சுக்களம் பெண்கள் ரூபம் என்றோம், புருஷனுடைய சுக்கிலம் புருஷனுடைய ரூபம் அப்படின்னு சொன்னீங்களே அந்த ஸ்ரீ ரூபமோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து தகப்பனுடைய நிறம் இருக்கும், புருஷர்களுக்கு வந்து சில தாயினுடைய ரூபம் இருக்கிறது. இதுக்கான அந்த உருவ வித்தியாசம் இந்த மாதிரி காணப்படுகிறதே இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது இந்த இடத்துல. அப்ப புணர்ச்சி சமயத்துல அந்த புருஷன் ஸ்ரீ இடத்தில் அதிக மோகத்துடன் ஏக விசாரமா இருக்கின்ற அந்த சமயத்துல அந்த சுக்கிலமானது இலகிச்சுன்னா அது அந்த டைம்ல பார்த்தோம்னா ஸ்ரீகளுடைய ரூபம் அந்த சுக்கிலத்தில் பிரதிபிம்பிக்கிறதாகும். அப்ப பாத்தீங்கன்னா விசாரமே உருவம். நம்ம அந்த சம்போக டைம்ல எந்த மாதிரி உருவத்தை நினைக்கிறோமோ அதே மாதிரி உருவம் உள்ள அந்த குழந்தைகள் தான் வந்து நமக்கு வந்து அது பிறக்கிறது. அப்ப வந்து இது இரண்டு பேருக்குமே அந்த சம்போகம் செய்யக்கூடிய அந்த ஆண் பெண் அந்த இருவருக்குமே இது வந்து பொருந்தும். அப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீகளுக்கும் இதே மாதிரியான அந்த புருஷனிடத்துல அதிகமாக மோகத்துடன் ஏக விசாரமா இருக்கிற அந்த சமயத்துல அந்த சுக்கிலம் இலகிச்சுன்னா அந்த புருஷனுடைய ரூபம் ஸ்ரீக்கனுடைய சுக்கிலத்தில் அது பிரதிபம்பிக்கிறது. அப்பதான் அந்த அந்யோன்யம் அவங்களை பொறுத்துதான் அந்த டைம்ல இருக்கின்ற அந்த அந்த விசாரணை அதனுடைய ரூபத்தை பொறுத்து தான் அந்த பிறக்கின்ற அந்த குழந்தைங்களுடைய அந்த உருவம் என்பது ஏற்படுகிறது. அப்பதான் விசாரம் தான் அந்த இடத்துல ரூபம் சொல்லிட்டு சொல்றது.
விசாரம் இல்லை என்றால் ரூபம் என்பது இல்லை. அந்த விசாரம் என்பது எங்கிருந்து உருவாகுது பாத்தீங்கன்னா, அவரவர்களுடைய அந்த மனதில் இருந்து தான் அது உண்டாவது. அதுதான் அந்த மனதை தான் நம்ம சுக்கிலன்னு சொல்றது. அந்த சுக்கிலத்தாலதான் ஒரு சிருஷ்டி உருவாகுது. அந்த சிருஷ்டி தான் ரூபம் என்பது சொல்வது. அந்த ரூபம் தான் விசாரம் ஆகிறது. அப்ப அந்த இதனாலதான் அந்த நிற வித்தியாசம் என்பது ஏற்படுகிறது. ஏன்னா பாத்தீங்கன்னா, ஒரு பெண் குழந்தைக்கு அவங்களுடைய அப்பாவுடைய நிறம் இருக்கலாம், இல்ல அவங்க அம்மாவனுடைய நிறம் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தைக்கும் அதே மாதிரி அம்மாவனுடைய நிறம் இருக்கலாம், அப்பாவனுடைய நிறம் இருக்கலாம். உருவம் எப்படி வேணாலும், யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம் பிறக்கிற குழந்தைக்கு. அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சம்போகம் டைம்ல அந்த ஆண் பெண் அந்த இருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த எந்த உருவத்தை அந்த ரூபத்தை அந்த இடத்துல நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ அதே மாதிரி உருவத்தினுடைய அமைப்பு தான் அவர்களுக்கு அந்த பிறக்கின்ற குழந்தைக்கு இயல்பாகவே அது அமைந்து விடுகிறது. ஏன்னா விசாரம்தான் ரூபம், அதுதான் சுக்கிலமாக வருது, அதுதான் சுக்கில மனமாக வருகிறது. அந்த மனதாலதான் அந்த சிருஷ்டி என்பது நடைகிறது. அப்ப அந்த விசாரம் இதனால்தான் இந்த நிற வித்தியாசம் என்பது ஏற்படுகிறது. இதுக்குதான் பாத்தீங்கன்னா திருஷ்டாந்தம் அப்படின்னு சொல்றது. இதுக்குதான் அதுக்குதான் ஞானபிதா மற்றொரு உதாரணத்தை சொல்லியிருப்பார். அது ஒரு குதிரைகளை நல்ல ஒரு ஆரோக்கியமான நல்ல ஒரு கம்பீரமான அந்த குதிரைகள் என்பது இருக்கும். அதனுடைய அதே மாதிரி ஒரு வாரிசை உருவாக்க வேண்டும் என்றாலே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சாதாரண ஒரு கோவேறு கழுதை என்று சொல்லக்கூடிய அதன் கூட கூட இணை சேர்ப்பார்கள். அந்த டைம்ல பொதுவா பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த கோவேறு கழுதை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குதிரையின் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அதற்கு முன்னால ஒரு குதிரை இணை சேர்கிறது. எப்படின்னா நல்ல ஒரு அழகுள்ள அதாவது ஒரு ஆண் குதிரைய ஒரு பெண் குதிரையின் முன்னாடி நிறுத்தி அதன் பின்னால அந்த பெண் குதிரையினுடைய கண்களை கட்டி விடுவார்கள். அதுதான் கோவேறு கழுதை அந்த பெண் குதிரைக்கு தெரியாம அதனுடன் இணை சேருகிறது. அந்த அந்த பெண் குதிரையோட கண்ணை கட்டிட்டாங்கன்னா தனக்கு முன்னால இருந்த இந்த அழகான ஆண் குதிரை தான் நமக்குள்ள நம்மிடம் அந்த சம்போகம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது மனதுல நினைச்சுக்கும். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கோவேறு கழுதிய அந்த பெண் குதிரையோடுக்கு தெரியாம அதனுடன் இணை சேர்க்கிறது. அந்த சமயத்துல தான் முன்னால நிறுத்திய ஆண் குதிரை தான் தன்னுடன் இணை சேருகிறது என்று அது நினைக்கிறது. அப்பதான் அந்த கோவேறு கழுதனுடைய பீஜமாகிய அந்த சுக்கிலமான இலகுகின்ற சமயம் அந்த சுக்கிலத்தில் அந்த பெண் குதிரையுடைய அந்த விசாரம் அந்த நமக்கு முன்னாடி இருந்த அந்த ஆண் குதிரை தான் நம்மளோட இணை சேர்க்கிறது. அந்த ஆண் குதிரையை அது நினைக்கிறது. அந்த நினைப்பு தான் பாத்தீங்கன்னா அந்த விசாரம் அதாவது நினைப்பு பிரதிபிம்பித்து கர்ப்ப பாத்திரத்துல அந்த டைம்ல போய் விழுகிறது. அதன் பிறகுதான் கோவேறு கழுதியை அப்புறப்படுத்தி விடுவாங்க. அப்புறம் அந்த பெண் குதிரையுடைய அந்த கண் கட்டிடத்தை அவிழ்த்து விட்ட உடனும் அப்ப அந்த டைம்ல இந்த மேற்சொன்ன புணர்ச்சி சமயத்தில் உண்டாகிற அந்த விசாரத்தை அனுசரித்து தான் தன்னுடைய முன்பு நிறுத்திய அந்த ஆண் குதிரையை தன்னோடு புணர்ச்சி செய்தது என்று அந்த பெண் குதிரை தனக்குள்ள அது கற்பனை செய்திக்கிறது. அந்த விசாரத்தை அனுசரித்து தான் தன் முன் நிற்கின்ற ஆண் குதிரை ரூபமான அதே மாதிரி குட்டி என்பது இயல்பாகவே அது உருவாகுது. அதான் இந்த உண்மையை தான் அந்த பெண் குதிரையோடு சேர்ந்து அந்த கோவேறு கழுதியாகும். அதை இத பத்தி அது தெரியாது. அது தனக்கு தன்னுடன் சேர்ந்தது கோவேறு கழுதுதான் என்பது அந்த பெண் குதிரைக்கு தெரியாதது, அறியாதது. அதன் முன்பு நின்றுகின்ற ஆண் குதிரை தான் தன்னு கூட இணை சேர்ந்தது அப்படின்ற ஒரு விசாரத்துக்கு அனுசரித்துதான் அந்த குட்டி உருவாயிட்டு அதை கொண்டுதான் ரூபம் என்று சொல்வது. இதுதான் விசாரம். இந்த மாதிரி நடக்கிறது நடைமுறை அனுபவத்துல இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறது. அதே மாதிரிதான் அந்த சொற்களமானது இலகுகின்ற சமயம் எப்படி அந்த ஆண் பெண் கூடிய அந்த விசாரம் இருக்கிறதோ அதை அனுசரித்து தான் அவருடைய அந்த உருவம் என்பது இயல்பாகவே அது ஏற்படுகிறது. அப்போ இதை நீங்க சொன்ன மாதிரிதான் இப்படிதான் வெளிப்படுது எனக்கு புரியுது. ஆனா ஒரு டவுட் சீடனுக்கு வருது. புருஷ சுக்கிலம் கொண்டு மாத்திரமோ அல்லது சீனுடைய சுக்கிலத்தை கொண்டு மாத்திரமோ ஒரு சந்தானம் உண்டாவதற்கு இடம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இந்த இடத்துல. அந்த மாதிரினா உண்டாவதுக்கான கிடையாதது. ஸ்ரீகளுக்கு சுரதம் என்ற ரத்தம் சுக்கிலம் இவை ஸ்ரீகளுக்கு சுக்கிலம் அந்த சுரதம் என்ற ரத்தம் சுரதம் ரத்தம் சுக்கிலம் இந்த மூன்றுமே இருக்கிறது. அது சம்யோக சமயத்துல அவர்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல சுரதம் என்ற நீரும் அடுத்தது ரத்தம் என்ற அந்த சுரோனிதமும்
அந்த உண்டாகும். அப்புறம் கர்ப்பப்பை திறந்திருக்குமான அந்த டைம்ல தான் அந்த நீர் வந்து முதல்ல வந்து சுரோனிதம் அதுல வந்து விழுகிறது. அப்போ சீக்களுடையதோ புருஷனுடையதோ அதில் யாருடைய சுக்கிலம் முன்ன இலகுகிறதோ, அதாவது இதே இதுதான் வந்து 4வது அத்தியாயத்துல ஞானப்பிதா வந்து நமக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு. யாருடைய அந்த சுக்கிலம் வந்து முதல்ல விழுதோ, அந்த ஆணுடைய சுக்கிலம் முதல்ல விழுந்ததுன்னா அது ஆண் குழந்தையாக பிறக்கும். அது பெண்களுடைய சுக்கிலம் அதே கர்ப்பபாத்திரத்துல 2வது விழும்போதுதான் அதுதான் உடம்பாக அவருடைய உருவமாக அது மாறுகிறது. ஆனா அந்த சம்போக டைம்ல அந்த பெண்களுடைய சுக்கிலம் முதல்ல விழுந்து அது இலகி இருந்ததுன்னா அது பெண் குழந்தையாக பிறக்கிறது. அந்த ஆண் சுக்கிலம் திரும்பி அதுல விழறதால அதுதான் வந்து அந்த இடத்துல உருவமாக அது மாறுகிறது. அப்போ புருஷனுடைய சுக்கிலம் கர்ப்பப்பையில் விழுந்த பெண் சீக்களுடைய சுக்கிலம் இப்ப சொன்ன முட்டை வடிவமாக விழுந்ததுன்னா அதுவும் அந்த சிசுவாய் தீரும். அந்த முட்டை வடிவமாக அது விழாவிட்டால் அது சுரோனிலத்துல விழுந்து அதோடு அது வந்து கரைஞ்சிருது. அதனால்தான் ஆண்களுடைய தோல் வந்து மிருதுவாக இல்லாதது. ஆண்களுக்கு தோல் மிருதுவாக இல்லாத காரணம் பாத்தீங்கன்னா இதே விதமாக அந்த முட்டை வடிவமாக ஸ்ரீகளுடைய சுக்கிலம் கர்ப்பப்பையில விழுந்த பெண் புருஷனுடைய சுக்கிலம் முட்டை வடிவமாக விழுந்ததுன்னா அதுவும் சந்தானமாகுது. அப்படி முட்டை வடிவமாக அந்த புருஷனுடைய சுக்கிலம் அந்த சுரோனிதத்தோடு விழுந்ததுன்னா அது என்னன்னா அது கரைஞ்சிடும். அந்த பிரகாரத்தில் ஜனிக்கிற பெண் குழந்தைகள் அதனால அந்த அந்த டைம்ல வரதான் பெண் குழந்தைகள் அது. அதனால ஸ்ரீகளுடைய ஜடம் வந்து மிருதுவாக இருக்கிறதுக்கான காரணம். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்களுடைய உடல் அமைப்புன்றது இயல்பாகவே கொஞ்சம் ஹார்டா இருக்கும். பெண்களுடைய உடல் அமைப்புன்றது இயல்பாகவே அது மிருதுவாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன என்பதுதான் ஞானப்பிதா இந்த இடத்துல மிகவும் தெளிவுபடுத்துறாரு. முதல்ல ஒரு பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு சுரதம் என்ற நீரும் சுரோனிதமோ அந்த சுக்கிலமோ ஒரே டைம்ல சேர்ந்துதான் கர்ப்ப பாத்திரத்துல விழுதது. அப்ப அந்த சுக்கிலமானது அது நீர் அது கூட சேரதால 2 பங்கு நீரு 1 பங்கு அந்த சுக்கிலம் சேரதால என்னன்னா அந்த அது வந்து நல்லா கரைஞ்சிடுது. அந்த சுக்கிலம் வந்து அந்த சுரதத்துல கரைஞ்சிடுது. அந்த சுரதம் என்ற நீர்லயும் அந்த சுரோனிதத்துல அது கரைஞ்சி விடுது. அதால என்ன ஆகுதுன்னு பொதுவா பாத்தீங்கன்னா ஸ்ரீக்களுடைய அந்த சுக்கிலம் முதல்ல விழுந்ததுன்னா அது பெண் ஜீவன் ஆகுது. அதுக்கு உடல் வந்து ஆணுடைய அந்த சுக்கிலம் சுரோனிதம் அது சேர சொல்ல அந்த சுரதம் என்ற நீரோடு ஜீவசக்தியான வாயு அதுல சேர சொல்ல அது நீர் தன்மையில இருக்கிறதால அதால பாத்தீங்கன்னா அதுதான் சரீரம் ஆகுது. அதுதான் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இயல்பாகவே அந்த மிருதுவான சரீரம் என்பது இருக்கிறது. ஆனால் அவரே ஆண் குழந்தை ஒண்ணு பிறந்ததுன்னா முதல்ல அந்த கர்ப்ப பாத்திரத்துல ஆண்களுடைய அந்த சுக்கிலம் வந்தது முட்டை ரூபமாக அது முதல்ல வீழ்ந்தது. அதுக்கு ஒரு உடம்பு தேவையில்ல. அப்ப அந்த உடம்பு என்பது பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முதல்ல சுரதம் என்ற நீரும் அது தனியா விழுது. அடுத்தது சுக்கிலம் அதாவது சுரோனிதமும் அதுல அதாவது சுக்கிலம் சுரோனிதம் ஆகிய ரத்தமும் தனியா விழுது. அடுத்தது கடைசியில பார்த்தா சுக்கிலமும் தனியா விழுது. 3ம் தனித்தனியா விழறதால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த சுக்கிலம் வந்து கெட்டியா இருக்குது அவங்களுக்கு. அது கெட்டியா இருக்கிறதால அதுதான் வந்து அந்த இடத்துல உடலாக அது மாறுது. அப்ப அதாலதான் ஒரு ஆண்களுக்கு பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அந்த சரீரங்கள் என்பது ஒரு கெட்டியாக கரடுமுரடாக ஹார்டாக இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் இதுதான் அது. அப்ப பெண்களுக்கு அது தனித்தனியாக அந்த சம்போக சமயத்துல விழறதால அங்க பெண்களுடைய அந்த சுக்கிலம் என்பது அதிக கெட்டித்தன்மையில இருக்கிறதால அந்த ஆண் குழந்தைகளுக்குடைய அதுதான் உடம்பாக அது மாறுகிறது. ஜீவன் தான் அது ஆணாக இருக்கிற அந்த இடத்துல ஆண் குழந்தையாக இருக்கிறது. உடலாக அது மாறதாலதான் ஆண்களுடைய தோல் வந்து மிகவும் கடினமாக இருக்கிறதுக்கு காரணம். பெண்களுடைய தோள்கள் கொஞ்சம் மிருதுவாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல பெண்களுடைய சுக்கிலம் விழுகிறது. கூடவே சிறிது ஆண்களுடைய சுக்கிலம் சுரோனிதம் அந்த சுரதம் என்ற நீர் 3ம் கமைண்டாய் விட சொல்ல அந்த சுக்கிலம் அது மிருதுவாக இருக்கிறது. சாப்பிட்டாக நீர் சேர்ந்த இருக்கிறதால அதுதான் பெண்களுக்கு உடலா மாறதால அதாலதான் வந்து அவருடைய உடம்பு வந்து மிருதுவாக இருப்பதற்கான அடிப்படை காரணமாக இருக்கிறது. அப்ப புருஷனுடைய சுக்கிலம் மிருதுவாகவும் இலகாம் இலகாமலோ ஸ்ரீகளுடைய சுக்கிலம் கெட்டியமாக இருக்குது. அதனால் தான் இந்த வித்தியாசம் உண்டாகிறதுக்கான காரணம். அப்போ ஸ்ரீகளுடைய சுக்கிலம் கெட்டியாகவும் ஆண்களுடைய சுக்கிலம் மிருதுவாகவும் இந்த இருக்கிற சுக்கிலம் மிருதுவாக இருக்கிறதால
அதால மிருதுவாகத்துக்கு காரணம் அதான் சுக்கிலம். சீக்களுடைய சுக்கிலம் கெட்டியாகவும் ஆண்களுடைய சுக்கிலம் மிருதுவாகவும், ஏன்னா அது மூணுமே ஒரே சமயத்துல விழுது உங்களுக்கு. அதுக்குதான் அடிப்படை ஆண்களுடைய சுக்கிலம் மிருதுவாக இருக்கான காரணம். சுரதம் என்ற நீரும் சுரோனிதம் என்ற ரத்தமும் அந்த சுக்கிலமும் மூணுமே ஒரே டைம்ல 2 பங்கு நீரு 1 பங்கு அந்த சுக்கிலம் சேர சொல்ல பார்த்தீங்கன்னா அது மிருதுவாக இருக்கிறது. அதாலதான் ஆண்களுடைய சுக்கிலம் மிருதுவாக இருக்கான காரணம். அததான் சொல்றது. அப்போ அந்த வீரியமான அந்த சுக்கிலம் அதுல இலகி இருக்கிறதால அந்த சுரோனிதத்திலே அந்த ரத்தத்துல சேர்ந்து இலகி இருக்கிறது. இதனால்தான் அந்த மிருதுவாக இருக்கிறது. அதனால் உண்டாக்கப்பட்ட சரீரம் அந்த பெண்களுக்கு அமையறதால அதுதான் மிருதுவாக இருக்கிறதுக்கான காரணம். அப்போ அந்த சுக்கிலத்தை தான் நம்ம கெட்டித்தன்மைப்படுத்தி நம்ம கெட்டிப்படுத்தணும். அந்த கெட்டியாக அது கட்டியாக வரணும். ஆண்களுடைய மேலான சுக்கரம் சுரோனிதம் சுக்கிலம் மூன்றும் தனித்தனி அல்லாமல் ஒன்றாக சேர்ந்ததனால அது நேர்மையாகும் மிருதுவாகும் இலகுவாக இருக்க காரணம். அதன சீக்கள் அப்ப புருஷனுடைய அந்த சுக்கிலத்தை நம்ம நீர்த்தன்மை அதுல சுரதம் என்ற நீர்த்தன்மை இல்லாமல் அதை வற்ற செய்ய வேண்டும். அப்ப சீக்களுடைய அப்ப 2 பேருக்கு இருக்கிற அந்த சுக்கிலத்தை தான் அவரவர்கள் ஊதி கட்டி நிலைநிறுத்தும் போது தான் உண்மையில ஞானம் என்பது உண்டாவது. அதை ஊதி கட்டி நிறுத்தும் போது தான் மணி ஆகிறது. அதுக்குதான் ரசமணின்னு சொல்றது. அதுதான் ரசமாகிய சுக்கிலம் அததான் சொல்றது. அந்த சுக்கிலத்தை ஊதி கட்டி நிறுத்துவதாக ரசவாதம் சொல்றது. அப்போ ரசம் என்றால் சுக்கிலம், வாதம் என்றால் வாய்வு. அதனால் தான் நம்முடைய ஜீவசக்தி வாய்வு ரூபமாக வெளியில் போய் நசிக்கிறதுன அந்த மாதிரி நசிக்க விடாம நம்ம உள் வழியாக அதை மேலும் கீழும் ஊதி அந்த சுக்கிலத்தை கட்டி நிறுத்த வேண்டும். அப்பதான் நம்மளுடைய அந்த பிறவி பயன் என்பது நமக்குள்ள கிடைக்கும். அது ஏன்னா நம்மளுடைய அந்த சுக்கிலத்துல அந்த சுரதம் என்ற நீர் இருக்கும் வரை அதுல கலந்து இருக்கும் வரை எப்பயுமே நீரினுடைய இயற்கையான இயல்பு புவியீர்ப்பின் விசையின் காரணமாகிய அது கீழ் நோக்கித்தான் அது பயணம் செய்ய மதுது. அப்ப இயல்பாகவே நமக்கு கீழ்கதி என்பது வெளிமூச்சு என்பது இயல்பாகவே அந்த சுக்கிலம் கெட்டித்தன்மை இல்லாமல் இருப்பவர்களுக்கு மிக அதிகமாக அந்த வெளிமூச்சு என்பது இயல்பாகவே இருக்கும். அதுக்குத்தான் அக்னி நேத்திரமாகிய அந்த புருவ மத்தியத்துல நம்ம தொடர்ந்து முறையான அந்த பயிற்சி முழு கவனத்துடன் நம்மளுடைய கதியை நம்ம செய்யும் போது தான் அதுல பாத்தீங்கன்னா அந்த சுரதம் என்ற நீர் வற்றும் போது தான் அந்த சுக்கிலம் என்பது அந்த கெட்டித்தன்மை அடைகிறது. அப்ப அந்த மாதிரி நிலையில இருக்கும் போது மட்டும்தான் சரியது. அது வெளியில வியாபிக்காமல் அது தனக்குள்ளேயே அது நிலைநிறுத்தப்படுகிறது. அப்போது மட்டும்தான் நமக்குள்ள அந்த ஞானம் என்பது உண்டாகிறது. இதை தவிர வேற எந்த விதத்திலையும் நமக்கு ஞானம் என்பது உண்டாவதில்லை. அப்போது தான் நாம் முழுமையாக மனிதராகின்றோம். அப்பதான் நபும்சகம் என்ற அந்த நிலையிலிருந்து நாம் மனிதர் என்ற நிலைக்கு நம்ம வரணும்னா எப்போது முழுமையாக அந்த புருஷன் என்ற நிலைக்கு நம்ம வரணும்னா நம்மளுடைய அவரவருடைய சுக்கிலத்தை அவரவர்கள் அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த சுரதம் என்ற நீரை அதை வற்றச் செய்து அதை அக்னி ஸ்வரூபமாக அதை எனக்குள்ளேயே அதை நிலைநிறுத்தி நிற்கும் போதுதான் அந்த பிரகாசம் என்பது நமக்குள்ள உண்டாகிறது. அப்போதுதான் நமக்குள்ள அந்த வாயுனுடைய அந்த தன்மை எப்பவுமே பாத்தீங்கன்னா அது அந்த நெருப்பினுடைய தன்மை எப்பவுமே அது புவியீர்ப்பு எதிர்த்து மேல் நோக்கித்தான் அது எப்பவுமே எந்த தீபம் ஏத்தினாலும் அது மேல் நோக்கித்தான் அது எரிந்து கொண்டிருக்கும். அதே மாதிரிதான் நீருடைய இயல்பு புவியீர்ப்பு விசை காரணமாக அது கீழ் நோக்கித்தான் அது பயணம் செய்யும். அப்போ அந்த புவியீர்ப்பு விசையை எதிர்த்து அது வாயு ரூபமாக அது அக்னி ஸ்வரூபமாக இருக்கும் போது மட்டும்தான் நமக்கு அது பிரம்மாந்தரத்தை தட்டி திறக்கக்கூடிய அந்த நிலையை அது பெற்று தரும். அப்ப நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சுக்கிலத்தில் அந்த சுரதம் என்ற நீர் வற்ற செய்ய வேண்டும். அதுக்குதான் ஞானபிதா காட்டி கொடுத்த இந்த வித்தை அந்த புருவ மத்தியத்தில் அக்னி நேத்திரத்தில் அதை ஊதி கட்டும் போது மட்டும்தான் நமக்குள்ள அந்த அக்னி ஸ்வரூபமாக இருக்கின்ற அந்த நிலைதான் அந்த நம்மளுடைய அந்த ஜீவனை அந்த பிரம்ம தான் உற்பத்தியான அந்த பிரம்ம அந்தரத்தோடு அதை தட்டி தாக்கி அதிலேயே அது நிலை நிற்க செய்வதற்காக அது துணை புரியும். அப்போது தான் நாம் முழுமையாக இந்த பிறவியினுடைய அந்த பலனை நாம் முழுமையாக அடைகின்றோம். அத்தகைய நிலைதான் அனைவரும் பெற வேண்டும் என்று ஞானபிதாவை பிரார்த்திப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல்
சிநேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. ராகத்வேஷாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம நேத்தைக்கு வரைக்கும் ஆண், பெண், நபும்சகம் இந்த தன்மைகளினுடைய விஷயங்கள் என்னங்கிறத பார்த்துருந்தோம். புறத்தில் வசிக்கக்கூடிய ஜீவன் அது சிவன், அது புருஷனாகவும், அந்த புறமாக வீட்டிலிருந்து வெளியில் வியாபிக்கக்கூடிய சக்தி அது மனம், அது ஸ்திரீயாகவும், இந்த புருஷராக இருக்கக்கூடிய ஜீவனும் ஸ்திரீயாக இருக்கக்கூடிய மனமும் சேர்ந்ததுனால அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபும்சகம், அதாவது இந்த உலகம்ங்கிற விஷயமாகட்டும், நான்கிற அகங்காரமாகட்டும், இதனுடைய உற்பத்தி அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். இந்த நபும்சகம்னு சொல்லக்கூடிய அகங்காரமான பிரம்மாவானவர் நம்முடைய புருவ மத்தியத்தில் ஒரு யக்னம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த அக்னி நேத்திரத்தில் அங்கே போடக்கூடிய விசாராதிகளாக இருக்கக்கூடிய எண்ணங்களாக இருக்கக்கூடிய பொருள்களை போட்டதுனால அந்த எண்ணங்கள் எரிந்து தான் புகையாக இந்த உலகமானது உண்டாகுது. இந்த புகை இருக்கிறதுனால தான் நமக்கு எதையும் அறிய முடியாத நிலைமைங்கிறது உண்டாகுது. எப்போ இந்த புகையாக இருக்கக்கூடிய உலகம் நசியுதோ அப்போ நாம் எல்லாத்தையும் அறியக்கூடிய சர்வ வக்னனாக இருக்க முடியும். அப்பொழுது மாத்திரமே நாம் இந்த உள்ளில் அடங்கி இருக்கக்கூடிய புருஷத்துவம் அடைகிறதுக்கு ஒரு நிலைமை கிடைக்கும். அது வரைக்கும் நாம் நபும்சகம்னு சொல்லக்கூடிய அகங்காரத்தோட தான் இருப்போம் அப்படிங்கிறதையும் சாமி தெளிவுபடுத்தி இருந்தார். ஸோ இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, என்னதான் நம்மளுடைய பிறப்புக்கு காரணம் உள்ள இருக்கக்கூடிய ஜீவனும் உள்ள இருக்கக்கூடிய மனசும் தான் அப்படின்னு சொல்றதா இருந்தா கூட, இயல்பா நம்ம வெளியில கவனிக்கும் போது தாய்மார்கள்லாம் பிரசவிக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அந்த பிரசவத்திலேருந்து நாம வந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியவே வருது. அப்போ இதனுடைய ஒரு விளக்கம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த சீடன் இங்க கேட்கறது. அப்போ யார் இங்க பிரசவிக்கிறதாக சொல்லப்படுது அப்படின்னா பெண்கள். பெண்கள் அப்படின்னா எல்லா பெண்களும் அங்க பிரசவிக்கிறது கிடையாது. அந்த பெண்கள் பிரசவிக்கிறதுக்கான காரணம் அங்க சம்யோகம்னு ஒண்ணு நடந்திருக்கணும். அந்த சம்யோகத்துக்கு காரணம் அங்க பிஜமாக இருக்கக்கூடிய சுக்கிலம், அந்த விதையானது அங்க விழுகும்போது பிரசவம் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டாகுது. அப்ப அந்த சுக்கிலமானது அந்த உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து கர்ப்ப பாத்திரத்துக்குள்ள தள்ளப்படும் போது அது விதையாக விழுந்து அதிலிருந்து தான் சந்தானம் அப்படிங்கிற நம்மளுடைய உற்பத்தியானது அங்க நிகழுது. அப்போ இங்க பிரசவிக்கிறதுக்கு சுக்கிலம்ங்கிறது அந்த விதையானது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஏன்னா விதை இல்லை அப்படின்னா எந்த ஒரு விருட்சமும் இருக்காது முடியாது. அதுபோல சுக்கிலம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சிருஷ்டியும் அங்க உண்டாகாது. அந்த சுக்கிலமாக இருக்கக்கூடிய விதை விழுகிறதுக்கு சம்யோகம்ங்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது. அப்போ இப்படிதான் நம்மளுடைய உற்பத்திங்கிறது இருக்குது. அப்போ இங்க இந்த சுக்கிலத்தை தரிக்கிறது, அதை காப்பாத்துறது, அதை நிலைநிறுத்துறது, அந்த வேலையைத்தான் அந்த கர்ப்ப பாத்திரமானது செய்யுது. நாம அந்த கர்ப்ப பாத்திரம் தான் நம்மளை உற்பத்தி பண்ணதான் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா கர்ப்ப பாத்திரத்தினுடைய வேலை அதுல விழுந்த விதைய காப்பாத்தி வைக்கிறது தான். அதை நிலைநிறுத்தி வைக்கிற வேலையை தான் அது செய்யுது. அதுக்கு சாமி ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாரு. நாம இந்த வயல்வெளிகள்ல இருக்கக்கூடிய மண்ணை நாம என்ன பண்றோம்னா தண்ணி ஊத்தி அதை நல்லா சேறு மாதிரி பண்ணி அதை நல்லா பதப்படுத்துறோம், நல்லா லேசாக்குறோம். ரொம்ப கடினமா இருக்காம அந்த மண்ணை நல்லா பண்படுத்துறோம். அப்படி அதை நம்ம பண்படுத்தாம அந்த பதத்துக்கு அது வராம நம்ம விதைய போட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த விதையானது வேரூன்றி அது கீழ்முகமாக வளர முடியாது. அப்போ அதனுடைய வளர்ச்சி மேல்நிலையாக வளர்றதுலையும் அங்க தடைங்கிறது ஏற்படும். ஒரு விதையானது அது மேல வளர்றத நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா அது வெளிப்படையா தெரியுது. எந்த அளவுக்கு அது மேல வளருதோ அதே அளவுக்கு அது கீழேயும் வளரணும், வேர் ஊன்றணும். அப்போ அதனுடைய பேஸ்மெண்ட் அங்க ஸ்ட்ராங்காக தான் இங்க மேல் நோக்கி அதனுடைய வளர்ச்சியானது நிலைப்படுது. அப்போ 2 இடத்துலையுமே அந்த வளர்ச்சியானது இருக்கவே செய்யணும். அதனாலதான் விதை 2ஆக பிளவுபட்டு உண்டாகிறதா சொல்லியிருப்பார். அதுதான் 2லிருந்து 1 உண்டாவது அத்வைதம் அப்படிங்கிற கொள்கையை பத்தி சாமி முதல் அத்தியாயத்துல சொல்லும் போது பேசியிருப்பாரு.
நாமும் இரண்டிலிருந்து தான் உண்டானோம். இங்க இருக்கக்கூடிய விருச்சங்களும் இரண்டிலிருந்து தான் உண்டானது. விதை இரண்டாக பிளவுபட்டு மேலேயும் கீழே இரண்டு இடத்துலையும் பிளவுபடும் போது மேல் நோக்கி தண்டும் கீழ் நோக்கி வேரும் இறங்க வேண்டிய நிலைமைங்கிறது உண்டாகுது. அப்ப அதை பண்படுத்தப்பட்ட அந்த நிலத்துல ஒரு விதையை போடும்போது அங்க முளைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்குது. அப்படி நாம ஒரு வயலை பண்படுத்தி அதுல விதையை போட்டு அதை வளர்த்தி எடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து அந்த விதையில இருந்து ஒரு கதிர் உற்பத்தி ஆகுது. அதை நம்ம என்ன கதிர்னு சொல்றோம்? வயல் கதிர் அப்படின்னு சொல்றோமா, இல்ல நெல் கதிர்னு சொல்றோமா அப்படின்னா நெல் கதிர்னு தான் சொல்றோம். என்ன காரணம்னா நாம போட்ட விதை நெல்லினுடையது. அப்ப இந்த விதையத்தான் நம்ம அந்த விதையை அடிப்படையா வச்சுதான் அந்த கதிரை நாம அடையாளம் கண்டுபிடிக்கிறோம். அதை வளர்த்தி எடுத்தது வயலா இருக்கலாம். ஆனா அதனுடைய சத்துக்கு எங்கிருந்து கிடைச்சிருக்குது அப்படின்னா விதையில இருந்து தான். அப்ப அந்த விதை தான் அங்க முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியதா இருக்குது. அதனாலதான் அதை நாம வயல் கதிர்னு சொல்லாம நெல் கதிர்னு சொல்றதுக்கு காரணமாகுது. அதே மாதிரிதான் நம்மளுடைய பிஜமாக இருக்கக்கூடிய விதையாக இருக்கக்கூடிய சுக்கிலமானது கர்ப்ப பாத்திரத்துல விழுகுது. அப்படி விழுகிறதுக்கு முன்னாடி இந்த சம்யோகத்தினால அது பண்படுத்துற வேலையை செய்யுது. அதை பதப்படுத்துற வேலையை அந்த சம்யோகம் செய்யுது. அப்படி அந்த கர்ப்ப பாத்திரமாக இருக்கக்கூடிய வயலை இந்த சம்யோகமானது பண்படுத்தி அதை நல்லா பதப்படுத்தி அதுல பிஜமாக இருக்கக்கூடிய சுக்கிலத்தை புருவ மத்தியத்திலிருந்து எடுத்துட்டு வந்து ஜீவசக்தியான வாயு ஊதி தள்ளுது. அப்படி ஊதி தள்ளப்பட்டு விழுந்த விதையானது அந்த சுக்கிலமானது சந்தானமாக உற்பத்தியாகி வருது. அப்ப அந்த சுக்கிலமானது யாருடையது அப்படின்னு கேட்டா புறத்தில் அடங்கி இருக்கக்கூடிய புருஷனுடையது. அது புருவ மத்தியத்திலிருந்து வெளிப்பட்டு வந்தது. அப்போ புருஷனுடைய சுக்கிலத்தை தரிப்பது தான் கர்ப்பம் அப்படின்னு சாமி சொல்றார். அதை நிலைநிறுத்துறது தான் கர்ப்பம். அந்த கர்ப்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புருவ மத்தியத்திலிருந்து விழுந்த விதைய பாதுகாத்து அது களைஞ்சிராம அதற்கான தேவையான ஊட்டங்களை கொடுத்து அதை வளர்த்தி எடுக்கிற வேலையை மட்டுமே தான் இந்த கர்ப்பமானது செய்யுது. ஸோ அதை உண்டாக்குறதுக்கான எந்த ஒரு யோகிதையும் அந்த கர்ப்ப பாத்திரத்துக்கு கிடையாது. ஆனா அதுக்கு ஊட்டங்களை கொடுத்து அதை களையாம அதை பத்திரப்படுத்தி அதை நிலைநிறுத்துற வேலையை அந்த கர்ப்ப பாத்திரம் செய்யுது. இப்ப அந்த விதையை வேற எங்கேயாவது எடுத்து போட்டோம் அப்படின்னா அது முளைக்க போறது கிடையாது. ஏன்னா இந்த ஊட்டம் அப்படிங்கிறது அதுக்கு தேவை. கை நிறைய நெல் எடுத்து நாம இப்படி தூவி விடுறோம் அப்படின்னு சொன்னா ஒரு சில விதைகள் இந்த முட்புதர்களுக்குள்ளார போய் விழுகும். ஒரு சில விதைகள் பாறைகள் மேல போய் விழுகும். ஒரு சில விதைகள் பண்படாத கெட்டியா இருக்கக்கூடிய மண்ணு மேல போய் விழுகும். ஒரு சிலது நல்ல பண்பட்ட நிலத்துல போய் விழுகும். ஒரு சிலது நீர்ல போய் விழுகும். இதுல எது முளைக்கும் அப்படின்னா அந்த பண்பட்ட நிலத்துல லேசாக இருக்கக்கூடிய அந்த சேறு மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதியில விழுந்ததுல தான் முளைக்கும். ஏன்னா நான் முன்னமே சொன்னபடி அது வேரூன்றி போறதுக்கான ஒரு வழிவகை அதுல தான் இருக்குது. மற்ற இடத்துல விளையிற அந்த விழுகக்கூடிய விதையில அந்த வாய்ப்புங்கிறது உண்டாகிறது இல்லை. அதனால விதைக்கிறதுக்கு தயார்படுத்தப்பட்ட அந்த இடத்துல விழுகணும். அப்படி அந்த கர்ப்ப பாத்திரத்தை தயார்படுத்துறது தான் சம்யோகம் அப்படிங்கிறது. அதனாலதான் புருஷனுடைய அந்த சுக்கிலத்தை தரிப்பது அதை நிலைநிறுத்துறது சம்யோகம் அப்படின்னு சொல்றது. இப்படிதான் நம்மளுடைய உற்பத்திங்கிறது இருக்குது. இதுல இந்த 2 பேருமே இங்க சம்யோகத்துல ஈடுபடுறாங்க. ஆண் பெண் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இந்த 2 பேர்களுக்குமே சுக்கிலம்ங்கிறது இருக்கவே செய்யுது. இந்த 2 பேருடைய சுக்கிலத்திலிருந்து வரக்கூடியது ஆண் சிசுவாவோ பெண் சிசுவாவோ எப்படி மாற்றம் அடைஞ்சு வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இங்க வருது. அதுக்கு சாமி கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா இந்த சம்யோக சமயத்துல 2 பேருடைய சுக்கிலமும் இறக்கி அங்க வருது. அதுல முதல்ல ஆணினுடைய சுக்கிலம் விழுந்து அதுக்கப்புறம் பெண்ணினுடைய சுக்கிலம் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா முதல்ல யாருடைய சுக்கிலம் விழுந்ததோ அந்த அந்த அதை சார்ந்த பாலினமாக தான் அந்த சந்தானமானது உருவெடுக்கும். முதல்ல ஆண் சுக்கிலம் விழுந்து அதுக்கப்புறம் பெண் சுக்கிலம் விழுகுது அப்படின்னா அது ஆண் குழந்தையாகவும், முதல்ல பெண் சுக்கிலம் இலகி போய் அதுக்கப்புறம் ஆண் சுக்கிலம் அந்த இலகி வந்துச்சு அப்படின்னு சொன்னா பெண் குழந்தையாகவும் தான் அங்க பிறக்குது. அப்போ அந்த ஆண் பெண் அப்படிங்கிற இந்த உடல் ரீதியான வித்தியாசங்கள் உண்டாகிறதுக்கு யாருடைய சுக்கிலம் முதல்ல இலகுச்சு அப்படிங்கிறத பொறுத்து தான் இங்க அமையுது அப்படிங்கிறத சாமி இங்க தெளிவுபடுத்துறாரு. சரி, இந்த ஆண் பெண்ங்கிற இந்த உடல் சார்ந்த
பாலின வேறுபாடுங்கிறது ஓகே. ஆனா ஒரு ஆணுக்கு பெண்ணினுடைய ஜாடை இருக்கும். ஒரு பையன பார்த்தா அம்மாவோட ஜாடையில இருப்பாங்க. ஒரு பொண்ண பார்த்தா அப்பாவுடைய ஜாடையில இருப்பாங்க. அப்போ ஆண் சுக்கிலம் விழுந்திருக்குது அப்படின்னு சொன்னா, ஆணுனுடைய ஜாடையில தானே அது வரணும். அப்படியும் இருக்குது. ஆண் குழந்தை ஆணுடைய ஜாடையில இருக்கிறதும் இருக்குது. பெண் குழந்தை பெண்ணுடைய ஜாடையில இருக்கிறதும் இருக்குது. ஆனா ஒரு சில டைம்ல இந்த மாரி மாறி இருக்கிறதும் இருக்குது. ஜாடை வித்தியாசங்கள் மாறி வர்றதும் இருக்குது. விழுந்த சுக்கிலம் ஆணினுடையது. ஆனா ஜாடை பெண்ணினுடையதா இருந்துச்சுன்னா, அது எப்படி அந்த மாற்றம் வருது? அதுக்கு என்ன காரணம்? எந்த வகையாக இந்த மாரி ஜாடை மட்டும் மாறி வருது? ஆனா பாலினம் ஒரே மாரியே வருது. ஆணினுடைய சுக்கிலத்துக்கு ஆணினுடைய குழந்தை பொறந்துருச்சு. ஆனா ஜாடை மட்டும் பெண்ணினுடைய ஜாடையா இருக்குதே! அப்படின்னா, இந்த விசாரம் அப்படிங்கிறது தான் ரூபம் அப்படின்னு சாமி சொல்றாரு. நம்முடைய எண்ணங்கள் தான் இங்க உருவங்களாக நாம் இந்த உலகத்துல கவனிச்சுட்டு இருக்கிறோம். அதனால தான் இந்த உலகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனதினுடைய விசாரம் தான் இந்த உலகம்ங்கிறது. மனம் எதை எண்ணுகிறதோ, அதை உலகமாக இங்க படைக்குது. அது எத கற்பனை செய்யுதோ, அதை இங்க நமக்கு பிரதிபலிச்சு காமிக்குது. அதனால தான் இது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். அது மனம் எண்ணக்கூடிய அந்த கற்பனைகள நமக்கு உண்மையாகவே, அந்த உருவமாகவே அது பாவிச்சு காமிக்குது. இதே மாரி தான் சம்யோக சமயத்திலயும் அங்க விசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் அங்க வந்து வேலை செய்யுது. எப்படி அப்படின்னா, இந்த ஒரு உதாரணம் ஒண்ணு சாமி சொல்லியிருப்பாரு இதுல. இந்த குதிரைய வந்து இணை சேர்க்கக்கூடிய ஒரு சம்பவத்த சாமி வந்து முன்னிறுத்தி சொல்லியிருப்பாரு. ஒரு அழகான ஒரு ஆண் குதிரை. ஏ கிரேட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆண் குதிரை. அந்த குதிரைக்கு எப்பவுமே மதிப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா, அதனுடைய கம்பீரம், அழகு இதெல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கு காரணம் அந்த குதிரையினுடைய சுக்கிலம் அது இளகாமலே பாதுகாத்து வைக்கிறதுனால. நமக்கும் அந்த சுக்கிலமானது சேமிப்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நமக்கும் அந்த அழகும், அந்த கம்பீரமும் நல்லாவே தெரியும். அதனால தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. நம்முடைய அகம் அ சரியாக இருந்துச்சுன்னு சொன்னா, முகமும் பளிச்சுன்னு இருக்கும். அங்க அகமாக இருக்கக்கூடிய இடத்துல சுக்கிலம் கெட்டு இருந்துச்சு, அது நீர்த்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது முகத்துல அது திரும்ப காமிக்கவே செய்யும். பிரதிபலிக்கவே செய்யும். அந்த மாதிரி அந்த ஏ கிரேட்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1 கிரேட்ல இருக்கக்கூடிய அந்த குதிரைகள் எல்லாம், அந்த சுக்கிலத்த இழக்கிறதுக்கு அவங்க விடமாட்டாங்க. ஏன்னா, அதனுடைய அழகும், கம்பீரமும் கெட்டு போயிரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, அதை இணை சேர்க்கவே மாட்டாங்க. ஆனா, நமக்கு அதே மாதிரி ஒரு குதிரை வேணும். அதுக்கு என்ன பண்றது? அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, பெண் குதிரைக்கு முன்னாடி அந்த ஆண் குதிரைய நிறுத்தி, இந்த குதிரை தான் நம்மளோட இணை சேர்க்க போதுங்கிற ஒரு நம்பிக்கைய ஏற்படுத்திருவாங்க. அந்த பெண் குதிரையும் அத நம்பிரும். ஓ! இவர் தான் நம்மளோட இணை சேர போறாரு அப்படின்ட்டு. அந்த நம்பிக்கை வந்ததுக்கப்புறம், பெண் குதிரையினுடைய கண்ண கட்டிட்டு, கோவேறு கழுதை அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரையும், கழுதையும் சேர்ந்த ஒரு கிராஸ் பிரீடு. நாம இப்போ நம்ம ஊர்ல பார்க்கக்கூடிய குதிரைகள் எல்லாம் இந்த கிராஸ் பிரீடுனால பிறந்தது தான். அந்த ஒரிஜினல் அந்த பிரீட வந்து நம்ம கவனிக்கிறது கிடையாது. அது ரொம்ப விலை ஜாஸ்தியான ஒரு விஷயமா இருக்கும். அது கிடைக்கிறதே ரொம்ப ரேரான விஷயமா இருக்கும். அதனால இந்த கிராஸ் பிரீட்ல இருக்கக்கூடிய கோவேறு கழுதை அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரை மாரியே இருக்கக்கூடிய, குதிரையினுடைய சுவாபங்கள்ல கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்கக்கூடிய, அந்த கோவேறு கழுதை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கழுதை இனத்த கொண்டு வந்து இணை சேர்க்க வைப்பாங்க. ஆனா, இங்க பெண் குதிரை என்ன நெனச்சுட்டு இருக்கும்னா, நமக்கு முன்னாடி இருந்த அந்த ஆண் குதிரை தான் நம்மளோட இணை சேர்ந்திருக்குது அப்படிங்கிற எண்ணத்திலேயே அதுவும் சம்யோகத்துல ஈடுபடும். ஆனா, கண்ணு கட்டியிருக்கிறனால, அ அதுக்கு ரியாலிட்டியா யாருன்னு தெரியாது. ஆனா, கற்பனையில அவரு தான் அப்படிங்கிற எண்ணத்திலேயே அது இருக்கும். அந்த ஆண் குதிரைய அது நெனச்சுக்கிட்டே இந்த சம்யோகத்துல இருந்ததுனால, அதனால உண்டாக்கக்கூடிய அந்த சிசு, அதனுடைய ரூபத்திலேயே இங்க பிறக்கும். இப்படிதான் இந்த ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறது. அது மாதிரியே இன்னொரு குதிரைய உருவாக்குறதுங்கிறது, அந்த கிராஸ் பிரீட்ல இந்த மாரி வகைய அவங்க உண்டு பண்றாங்க. இது இப்போ கூடவும் அ நடைமுறையில இருக்குது அப்படின்னு சொல்லி சாமி சித்தவேதம் எழுதும்போது அத தெளிவுபடுத்துறாரு. அந்த மாதிரி தான் நாம சம்யோகத்துல ஈடுபடும்போது, ஏக விசாரணையில நம்மளோட ஒரு ஆண் ஒரு பெண்ணினுடைய கவனத்திலே இருக்கிறாரு. பெண்ண நெனச்சுக்கிட்டே அந்த சம்யோகத்துல ஈடுபடுறாரு அப்படிங்கிற பட்சத்துல, அந்த விசாரமானது சுக்கிலத்துல பிரதிபலிக்குது. அந்த சுக்கிலம் ஆணினுடைய சுக்கிலமாகவே இருந்தாலும், அதுல பிரதிபலிச்சிருக்கக்கூடிய விசாரம், அந்த எண்ணம் யாருடையது, எந்த உருவத்தை சார்ந்து இருக்குதுங்கிறத பொறுத்து தான்
ஜாடை அப்படிங்கிறது நியமிக்கப்படுது. ஏன்னா எண்ணங்கள் தான் ரூபமாக மாறுதுன்னு சொன்னபடி, இங்க பெண்ணவே ஏக விசாரணையாக அவரு நெனச்சுக்கிட்டே அந்த சம்யோகத்துல இருந்ததுனால, பெண்ணினுடைய ஜாடையிலேயே அந்த ஒரு சிசுவானது வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது உண்டாயிடுச்சு. ஆனா, ஆணினுடைய சுக்கிலம் இளகிரும். அதுதான் ஆண் குழந்தையாகவே வந்துரும். ஆனா, விசாரம் ஏக விசாரணையில பெண்ண நெனச்சுட்டே இருந்ததுனால, பெண்ணினுடைய அந்த ஜாடை அந்த சுக்கிலத்துல பிரதிபலிச்சு, அது வந்து அந்த சிசுவினுடைய உடம்புல ஜாடையாக பிரதிபலிக்குது. இதே போல தான் ஒரு பெண் ஆணின் மேல அதிகமான ஏக விசாரணையில இருக்கும்போது, அப்ப அந்த ஜாடையானது ஆணினுடைய ஜாடையாகவே இருக்கும். அவருடைய சுக்கிலம் முதல்ல இளகி இருந்தாலும் கூட, பெண்ணாகவே பிறந்திருந்தாலும் கூட, விசாரம் ஏக விசாரம் வந்து ஆணின் மேல இருந்ததுனால, அந்த ஆணினுடைய ஜாடையானது அங்க பிரதிபலிக்குது. இப்படிதான் ஒரு ஆண் குழந்தைக்கு பெண் ஜாடையும், பெண் குழந்தைக்கு ஆண் ஜாடையும் இப்படி மாறி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டாகிறதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிறதையும் சாமி வந்து தெளிவுபடுத்தி இருந்தார். இதுல இன்னொரு வித்தியாசத்தையும் கவனிக்க வேண்டியதா இருக்குது. ஆணினுடைய உடல் அமைப்புல இந்த தோல் ரொம்பவும் கெட்டியாகவும், பெண்ணினுடைய உடல் அமைப்புல இருக்கக்கூடிய தோல் ரொம்ப மிருதுவாகவும், ரொம்ப சாஃப்டாவும் இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? ஏன்னா இது உருவ வித்தியாசத்துல ஆரம்பிச்சு, ஆண், பெண் வித்தியாசம், ஜாடை வித்தியாசம்னு போய் இப்போ தோல் மேல இருக்கக்கூடிய வித்தியாசம் வரைக்கும் வந்தாச்சு. இதுக்கும் ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த தோலினுடைய வித்தியாசத்துக்கு காரணம் சுக்கிலம் தான். எப்படின்னா, நாம சம்யோகத்துல ஈடுபடும்போது அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், இருபாலருக்குமே 3 வகையான விஷயங்கள் அந்த சுக்கிலத்துல இருக்குது. ஒண்ணு சுரம் அப்படிங்கிற நீர், இன்னொன்னு ஸ்ரோனிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தம், இன்னொன்னு சுக்கிலம். இந்த 3ம் சேர்ந்து தான் நமக்கு இந்த சம்யோகத்துக்கு காரணமாகுது. ஒரு சிசுவினுடைய உடம்புல இந்த 3மே இருக்கும். அதுல அந்த சுரம்ங்கிற நீர் தான் பின்னாளில் அகங்காரமாக வெளிப்படக்கூடியது. அந்த ஸ்ரோனிதம்ங்கிற ரத்தம் தான் மனமாக வெளிப்படக்கூடியது. சுக்கிலம் தான் ஜீவனாக வெளிப்படக்கூடியது. அதனால இந்த 3ம் சேர்ந்து தானே நம்மளுடைய சிருஷ்டிங்கிறது. அதனால இந்த 3மே இருபாலருடைய சுக்கிலத்துல இருக்கவே செய்யும். ஆனா ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னா, இந்த சம்யோகம் பண்ணக்கூடிய சமயத்துல பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல சுரம்ங்கிற நீர் தனியாக வந்துரும். அதுக்கப்புறம் ஸ்ரோனிதம்ங்கிற ரத்தம் தனியாக வரும். அப்புறம் சுக்கிலம்ங்கிறது 3வதாக அது தனியாக வரும். சுக்கிலம் எப்பவுமே கெட்டித்தன்மையை சார்ந்தது தான். அது நீர்த்தன்மையில இருக்கிறதுக்கு காரணம், இந்த ரத்தமும் அந்த சுரம்ங்கிற நீரும் சேர்ந்து இருக்கிறனால. இப்படி கெட்டித்தன்மையா இருக்கக்கூடிய ஒரு பாகமும், நீர்த்தன்மையாக இருக்கக்கூடிய 2 பாகமும் சேரும்போது என்ன ஆகும்னா, அந்த கெட்டித்தன்மையும் கூட அது நீர்த்தன்மையாக கொஞ்சம் இளகிரும். இதே 3 தனித்தனியா இருந்துச்சுன்னு சொன்னா, சுக்கிலம் கெட்டியாக இருக்கிறத கவனிக்க முடியும். அப்படிதான் அவங்களுக்கு சுக்கிலம் கெட்டியாக வந்து விழுகுது. அதனால அந்த சுக்கிலத்தினுடைய எந்த ஒரு நீர்த்தன்மையும் அதுல இல்லாததுனால, கெட்டியாகவே இருக்கிறனால, அவங்களுடைய தோல் ரொம்ப மிருதுவா இருக்குது. ஆனா ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, சம்யோக சமயத்துல சுக்கிலம் இளகும்போது, இந்த சுரம், ஸ்ரோனிதம், சுக்கிலம் இந்த 3ம் ஒன்றாகவே சேர்ந்து வந்துருது. இந்த 3 பிரிஞ்சு வர்றது கிடையாது. அப்போ நம்மளுடைய சுக்கிலம்ங்கிறது நீர்த்தன்மையிலேயே தான் கீழே இறங்கி வருது. ஏன்னா இந்த 2 பங்கு நீரும் அதுல கலந்து இருக்கிறதுனால. அப்படி இந்த 3ம் சேர்ந்து வந்து அது நீர்த்தன்மையில வர்றதுனால தான் ஆண்களினுடைய அந்த தோலானது ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுக்கு காரணமா இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்றார். ஸோ இந்த சுக்கிலம்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சு எப்படி நமக்கு சிருஷ்டி உண்டாயிருக்குது, அதுல யார் நம்மளுடைய அம்மா அப்பா, நம்மளை வளர்த்தி இருக்கக்கூடிய இந்த கர்ப்ப பாத்திரத்தினுடைய நிலை என்ன, இதுல ஆண் பெண் வித்தியாசங்கள் எப்படி சிசுவாக மாற்றம் அடைஞ்சு வருது, அதுல அந்த சிசுவுக்கு வரக்கூடிய ஜாடை வித்தியாசங்கள் பத்தின விவரங்கள் என்ன, இதுல தோலினுடைய வித்தியாசத்துக்கு என்ன காரணம், இதெல்லாமே சுக்கிலத்தை அடிப்படையா வச்சு சாமி இவ்வளவு டீட்டெயிலா சொல்லிட்டாரு. இது எதுக்காக இவ்வளவு தூரம் சொல்றாங்க அப்படின்னா, இந்த சுக்கிலத்தினுடைய அந்த விரயம் அப்படிங்கிறது எதுக்காக இருக்கணும் அப்படின்னா, ஒரு இனப்பெருக்கத்துக்காக இருக்கணும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களுமே அவருடைய சுக்கிலத்தை தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்காக மட்டும்தான் உபயோகப்படுத்திட்டு இருக்குது. ஆண் அதாவது மனிதன் அபிமானிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்மை தவிர மற்ற பாக்கி இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களுமே அந்த இனப்பெருக்கம் வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவங்க அந்த சுக்கிலத்தை இழக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா நாம வந்து அந்த இனப்பெருக்கத்துக்காக அந்த சுக்கிலத்தை நம்ம பயன்படுத்துறது கிடையாது. நாம அந்த ஆனந்தத்துக்காக அதை பயன்படுத்துறோம். ஏன்னா நமக்கு வேற எந்த வகையிலயும் ஆனந்தம் கிடைக்கல.
இது ஒரே ஒரு வழி தான் இருக்குதுங்கிறதுனால தான் மீண்டும் மீண்டும் அந்த ஒரு வழியவே முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம். உண்மையான அந்த ஆனந்தம் கிடைக்கிற அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா, இந்த சம்யோகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆனந்தத்து மேல விருப்பம் வராது. அதனால பேரானந்தம் கிடைக்காததுனால, இந்த சிற்றின்பம்னு சொல்லக்கூடிய இந்த சம்யோகத்தினுடைய ஆனந்தமானது இயல்பாகவே நமக்கு தேவை அப்படிங்கிறது இருக்கிறதுனால, அத நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதுக்கு சாமி என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளுடைய சுக்கிலமாக இருக்கக்கூடிய அந்த மணிய கட்டி நிறுத்தும்போது நமக்கு ஆனந்தம் கிடைக்கும். ஏன்னா, சம்யோகத்தினால ஏற்படக்கூடிய அந்த சுக்கிலத்தினுடைய அந்த இளகும்போது நமக்கு உண்டாகக்கூடிய இன்பமாகட்டும், ஒரு யோகி தன்னுடைய சுக்கிலத்தை கட்டி நிறுத்தும்போது உண்டாகக்கூடிய இன்பமாகட்டும், இந்த 2 இன்பங்களுக்குமே அதே சுக்கிலம் தான் காரணமா இருக்குது. நமக்கு ஆனந்தம்னு ஒண்ணு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு சுக்கிலம் தான் காரணமாக இருக்க முடியும். ஏன்னா, நம்மளுடைய பிறப்பு சுக்கிலத்திலிருந்து, நம்முடைய பிறப்பு ஆனந்தத்திலிருந்து. அப்படியே ஆனந்தத்திலிருந்து பிறந்தோம். ஆனா, ஆனந்தத்த லயிக்கிறது கிடையாது. இடைப்பட்ட நேரங்கள்ல ஆனந்தத்தவே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா, அந்த ஆனந்தத்த முழுமையாக பெறவும் நம்மளால முடியறதில்ல. அதுக்கு சாமி சொல்லக்கூடிய வழிமுறை, அவனவனுடைய சுக்கிலத்த தமிழ் தாமே கட்டி நிறுத்தும்போதாகும் அந்த கைவல்யம்ங்கிற மோட்சம் கிடைக்குது. அதத்தான் ரசவாதம் அப்படின்னு சொல்றது. ரசம் அப்படின்னா சுக்கிலம், வாதம் அப்படின்னா வாயு. அந்த சுக்கிலத்த வாயுவால கட்டி நிறுத்தணும் அப்படின்னு சொல்றார். இப்ப சுக்கிலத்த தடுத்து நிறுத்தணும், அத கட்டுப்படுத்தணும், அது நம்ம இலகி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நெறைய பேர் திருமணம் செய்யாம, பிரம்மச்சாரியமா இருந்து, சந்நியாசம் மேற்கொண்டு, இப்படியெல்லாம் ஒரு விஷயங்கள் செய்யறாங்க. அது சம்யோகத்துல மட்டும் தான் இந்த சுக்கிலம் இலகி போகுதா? அப்படிங்கிறத நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டியதா இருக்குது. அந்த ஒரு வழியில மட்டும் அது போறது கிடையாது. இந்த பார்த்தறியும் போதும், கேட்டறியும் போதும், முகர்ந்தறியும் போதும், சுவைத்தறியும் போதும், தொட்டறியும் போதும், இப்படி நம்ம உடம்பினுடைய வளர்சிதை மாற்றங்கள் போதும், நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தேவைப்படும் போதும், உடம்பு களைச்சு போகும்போதும், இப்படி எத்தனையோ காரணங்கள் இருக்குது. அப்போ அவங்க சந்நியாசம்ங்கிற பேர்ல அவங்க அந்த ஒரு வழிய அவங்க அதைய நிறுத்திட்டாங்க. ஆனா மத்த வழிகள்ல போகக்கூடிய சுக்கிலம் செலவுங்கிறது போயிட்டே தான் இருக்குது. சாமி அதனால தான் சுக்கிலத்த கட்டி நிறுத்தணும்னு சொன்னவரு, திருமணம் செய்யக்கூடாதுன்னு அவர் சொல்லல. ஏன்னா, அந்த திருமணமானது சுக்கிலத்தினுடைய இழப்ப திருமணத்த தடை பண்ணிட்டோம்னா, சுக்கிலத்தினுடைய இழப்ப தடுத்து நிறுத்திறலாம் அப்படிங்கிறது அவருடைய கொள்கை கிடையாது. அதனால தான் இங்க ரசவாதம்ங்கிறார். வாயுவினால் சுக்கிலத்தை ஊதி கட்டி நிறுத்த வேண்டும். எப்படி அப்படின்னா, நாம வாங்கின உபதேசத்த எப்பவுமே மேலும் கீழும் சதா அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். புருவ மத்தியத்துல கவனத்த வச்சுக்கிட்டு, எந்த வேலை செய்யும்போதும் அத அபியாசம் செஞ்சுட்டே இருந்தோம்னு சொன்னா, நமக்கு மத்த சிந்தனைகள் வராது. வேறொரு விஷயங்கள்ல மனமானது ஊன்றி போகாது. எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். ஆனா, எதுலயும் பந்தப்படாம, தன்னிலையிலேயே நம்மனால இருந்துற முடியும். அதுக்கு தான் சாமி வந்து சுக்கிலத்த தடுத்து நிறுத்தணும், அத கட்டி நிறுத்தணும் அப்படின்னா, அதுக்கு ஒரே வழி, வாயுவினால மேலும் கீழும் ஊதி கட்டி நிறுத்த வேண்டும்னு அந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்ட தான் இங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதனால நாம வாங்கியிருக்கக்கூடிய உபதேசமானது இந்த சுக்கிலமாக வாயு ரூபமாக சலித்து வெளியில போகக்கூடிய அந்த சக்திய அப்படி வெளியில போக விடாமல் தன்னுடைய புருவ மத்தியத்திலே அதாவது அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலேயே இலகி கீழ்முகமாக வராமல் அதை ஊதி கட்டி நிறுத்தணும். அப்ப அங்க வாயுவை வச்சு ஊதி கட்டி நிறுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அங்க உஷ்ணம் உண்டாகும். அந்த உஷ்ணம் உண்டாகும் போது சுக்கிலத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நீர்த்தன்மை எல்லாமே அது ஆவியாகி போக ஆரம்பிச்சிடும். நீர்த்தன்மை குறைய குறைய தான் அந்த சுக்கிலமானது கெட்டித்தன்மைக்கு வரும். அப்ப எந்த அளவுக்கு நாம அந்த நீர்த்தன்மையை நம்ம சுக்கிலத்திலிருந்து நம்ம குறைக்கிறோமோ, எந்த அளவுக்கு அந்த அக்னி நேத்திரத்துல நம்ம உஷ்ணத்தை அதிகப்படுத்துறோமோ, எந்த அளவுக்கு நம்முடைய கவன சிதறல் இல்லாமல் புருவ மத்தியத்திலேயே கவனத்தை வச்சிருந்து அதனால தான் கனல் மேல் ஊத வேண்டும்னு சாமி சொல்றாரு. எங்க கங்கு இருக்குதோ அங்க ஊதணும். அப்பதான் அங்க நெருப்பு பிடிக்கும். நெருப்பு பிடிச்சாதான் உஷ்ணம் அதிகமாகும். உஷ்ணம் அதிகமானாதான் அந்த சுக்கிலத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நீரெல்லாம் அங்க ஆவியாகி போயிரும். சுக்கிலமானது கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அப்ப அந்த சுரம்ங்கிற நீர் ஆவியாகணும். ஸ்ரோனிதம்ங்கிற ரத்தம் ஆவியாகணும். அப்பதான் இந்த சுக்கிலமானது தனித்தன்மையா அது கெட்டிப்படுற அந்த நிலைமைங்கிறது உண்டாகும். இப்படி வாயுவினால ஊதி கெட்டிப்படுத்துறது தான் ஒரே வழியே தவிர, அதை நாம எந்த வகையிலயும் நான் அத வெளியேத்தக்கூடாது, அதுக்கான விருப்பத்த நான் காமிக்கக்கூடாதுங்கிறதுல எந்த ஒரு விஷயத்தையும் சாமி நமக்கு பரிந்துரைக்கல.
அதனால எந்த வேலை செய்யும்போதும் எப்பவுமே மேலும் கீழும் அந்த அபியாசத்தை செஞ்சுக்கிட்டே இருந்து, கவனத்த புருவ மத்தியத்திலே வச்சுட்டே இருந்து, அந்த அக்னி நேத்திரத்தில நம்ம கவனத்த வச்சு ஊத ஊத, நம்முடைய வாயுவானது அந்த புருவ மத்தியத்துக்கு போய், அங்க இருக்கக்கூடிய பிரம்மரந்திரத்த தட்டி திறந்து, அதுக்குள்ளார அது ஐக்கியப்படும்போது மாத்திரமே, இந்த சுக்கிலத்த ஊதி கட்டி நிறுத்துறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது கிடைக்கும். அதுக்கு தான் இந்த அத்தியாயத்தில சாமி வந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த சுக்கிலமானது இனப்பெருக்கத்துக்காக வேண்டி செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி அத செலவு பண்ணாம, தன்னை அறியறதுக்காக வேண்டி அதை நம்ம யூஸ் பண்ணணும். அப்படிங்கிறது தான் இந்த 6ஆம் அத்தியாயத்துல இருக்கக்கூடிய விஷயமா சொல்லி அவர் வந்து நிறைவு பண்றாரு. இதுதான் நான் இந்த அத்தியாயத்த புரிஞ்சுக்கிட்ட வகையில உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச விஷயம். வேற யாராவது ஏதாவது விஷயங்கள பகிர்ந்துக்கிறதா இருந்தா பகிர்ந்துக்கலாங்கய்யா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஐயா, அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஐயா, ரமேஷ் ஐயா, ஐயா ரொம்ப ரொம்ப ஜெகதீசன் ஐயா. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நான் கொஞ்சம் லாஸ்ட்ல தான் கேட்டேன். சரிங்கய்யா. 15, 20 நிமிஷம் கேட்டிருப்பேன். மிக சிறப்பா துல்லியமா சொன்னீங்க. ரொம்ப ஆராய்ச்சி சொல்லிட்டு நல்ல சேர்த்து சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். என்ன எனக்கு ஒரு சில இன்னும் கூட சில கேள்விகள் இருக்குது. அதை வந்து நானே படிச்சு பார்த்து சரி பண்ணிக்கிறேன். சரிங்களா? யாராவது கேள்வி கேட்கறதா இருந்தா கேட்கட்டும். அனைவருக்கும் ஆத்ம ஐயா, ஆத்ம நமஸ்காரம் ஐயா. இப்போ ரமேஷ் ஐயா வந்து இந்த வரி குதிரை சொன்னாரு. இது வந்து மிருகங்கள் மட்டுமா இல்ல மனித ஜாதியிலும் யூஸ் ஆகுமா? அது மாதிரி புரியுதுங்களா? அதாவது இணை சேர்க்கிறது, மாத்தி இணை சேர்க்கிறத சொல்றீங்களா? அது ஒரு ஒரு இடத்துல அது சாத்தியம்னா எல்லா இடத்துலயும் சாத்தியம் தாங்கய்யா. இல்லையா, இப்ப என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து சில பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணி யாரையா காதலிச்சிருப்பாங்க, வலுக்காட்டாம யாரையா கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த கனவு சம்பவம் பண்ணும்போது காதலன் ஞாபகத்திலே இருந்தாங்கன்னா பிறக்கிற குழந்தை வந்து காதலன் ஃபேஸ்ல பிறக்குவான்ற. கண்டிப்பாங்கய்யா. ஏன்னா விசாரம் தானே ரூபம்ங்கிறது. அது மாதிரி எதுவும் ப்ரூஃப் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. அந்த மாதிரி இருந்தாலும் அது எப்படி சொல்லுவாங்க? வெளியில சொல்ல மாட்டாங்களே. ஐயா, நான் கொஞ்சம் சொல்லலாமா? அதாவது இப்போ அந்த காலத்துல இந்த சந்தேகப்படுற மாதிரி சில பேர் வழிகள் எல்லாம் வந்து உதாரணம் சொல்லுவாங்க. என்ன அவன் ஏன் ஜாடையிலே இல்ல அப்படின்னு கேள்வி கேட்கற மாதிரி சந்தேகப்படுற மாதிரி எல்லாம் ஒரு சீன்ஸ் எல்லாம் சில படங்கள்ல வச்சிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? ஆமா, அதுக்கெல்லாம் காரணம் வந்து என்ன அவன் எனக்கு தான் பிறந்தானா, என்னுடைய ஜாடையில இல்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில சந்தேகங்கள்லாம் வர்ற மாதிரி இருக்குது இல்லையா? அப்போ நிறைய குடும்பத்துல அப்படிதான் இருக்கு. அம்மா ஜாடையில அது வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியது கிடையாதுங்க. ஆனா எதனால அந்த ஜாடை வித்தியாசம் வருதுன்னு சாமி சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். நாம அதையும் போயிட்டு இவர் மாதிரி இருக்கிறாரு, அவர் மாதிரி இருக்கிறாரு, நாம ஏன் அதை போய் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க ஜெகதீஷ் ஐயா, நீங்க சொல்லுங்க. சொல்றேன். ஆத்ம நமஸ்காரம். நான் முன்னால வந்து இது சம்பந்தமா வந்து லேசா ஒரு நூல்ல படிச்சிருக்கிறேன். இங்கிலாந்துல இப்படி ஒரு கேஸ் வருது. இதே மாதிரி ஒரு கேஸ் வருது. அதாவது அவங்க வந்து ஆங்கில தம்பதிகள் இங்கிலாந்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை நீக்ரோ குழந்தை மாதிரி இருக்குது. அப்போ அவங்க சூழ்நிலைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்புறம் எப்படி இப்படி பிறக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு பெருத்த சந்தேகம் வந்துருது. அது கேஸ் போடுறதுக்கு போயிடுறாங்க. அப்போ கேஸ் போடுறதுக்கு போகும்போது வக்கீலும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. இது எப்படி கேஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த சூழ்நிலையில ஃப்ரெண்டு வந்து ஒரு கன்சல்டன்சி இருக்கு, அவர்கிட்ட ஒரு கன்சல்டன்சி பண்ணி பாருங்க, அவங்க உங்களுக்கு ஏதாவது தீர்வு சொல்லலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் இந்த கன்சல்டன்சி இதை போய் கேட்கும்போது அவர் நான் உங்க வீட்டுக்கு வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. சரி வாங்க அப்படின்னு போறாங்க. அப்ப வீடெல்லாம் அப்படியே பார்த்துட்டு பெட்ரூம் வரைக்கும் வந்து பார்க்கறதுக்கு அலோவ் பண்றாங்க. அப்ப அவங்க பார்க்கும்போது அந்த பெட்ரூம்ல ஒரு நீக்ரோ குழந்தையோட போட்டா படம் மாட்டி இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து அந்த கவனம் வந்து இவர் சொன்ன மாதிரி விசாரமே ரூபம்னு அந்த கவனம் அங்க போனதுனால முழுசா அந்த கவனம் அது மனசுக்குள்ள அந்த கவனம் போனதுனால அந்த குழந்தை கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் பிறந்துடுச்சு. அப்ப விசாரமே ரூபம்ங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப் நமக்கு இருக்குது.
இந்த மாதிரி பல இடங்கள்ல விசாரமே ரூபம் இருக்குது. அது வரிக்குதிரை குதிரை அல்ல, கோவேரி கழுதை அப்படின்னு பேரு. அதான் சரி, சரிங்களா? அந்த மாதிரி அப்போ நமக்கு நாய் இருக்குங்களா, இந்த நாயே வந்து உண்மையிலேயே நமக்கு நாய்ங்கிற ஒரு படைப்பே இல்ல, ஓநாய் தான் படைப்பு. சரிங்களா? அந்த ஓநாயோட இருக்கிறதுலயே கொஞ்சம் சாத்வீக குணமா பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து, கொஞ்சம் சாந்தமா தேர்ந்தெடுத்து, அது இணை சேர்த்து தான் கொஞ்சம் பக்குவமான டைப் வரும்போது தான் இந்த வீட்டு நமக்கு வந்து சேர்ந்ததுங்க. தயாரிச்சதுதான் வீட்டு நாய். இப்படிதான் கொண்டு வந்தாங்க. இப்படிதான் பல விஷயங்கள் வந்து செயற்கையாகவும் இயற்கையாகவும் கலந்து அந்த புரிதலோட வச்சு சயின்ஸா வச்சு ஆராய்ச்சி செய்து தான் செய்திருக்கிறாங்கன்னு நீங்க சொல்லிக்கிறேன். சரிங்களா? இப்போ நினைக்கிறேன். நன்றி ஐயா. நமஸ்காரம். வேற யாரும்? ரமேஷ் ஐயா, வேற யாரும் கேக்குறாங்களா? வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஒரே நிமிஷங்க, நான் சொல்லும்போது நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க.